வணக்கம் தோழர்களே. அறிவியலின் நிறம் சிவப்பு உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைய நம் சொல்வீச்சின் நாயகர் மார்கரெட் டவுனி. மார்கரெட் டவுனி ஃப்ரீ தாட் தியரி என்கின்ற ஒரு உளவியல் கோட்பாட்டை முன்மொழிந்த உலகம் அறிந்த அற்புத அறிஞர், தலைசிறந்த சிந்தனையாளர், பெண்ணியம் பேசுகின்ற போராளி. இவர் சொல்லுகின்றார், when you say woman power, when you say woman liberation, only socialism can give you that என்று சொல்கிறார். பெண் விடுதலை, பெண்ணினுடைய உயர்வு, பெண் ஆதிக்கம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் சோசலிசம் என்று சொல்ல வேண்டும் என்பது இதன் அர்த்தம். இன்றைக்கு நாம் அறிமுகம் செய்ய விரும்பும் அற்புதமான புத்தகம் சோவியத் நாட்டிலிருந்து 1983 வெளிவந்த தி எஸ்ஸேஸ் ஆஃப் எ சோவியத் சயின்டிஸ்ட் என்கிற புத்தகம். இதில் விசாலி ஐ என்கிற மனிதரும் கோல்டான்ஸ்கி என்கிற மனிதரும் இணைந்து எழுதியிருக்கிறார்கள். சோவியத் நாட்டின் தலைசிறந்த பல அறிஞர்கள், அவர்களுடைய அறிவியல் கருத்துக்கள் போன்றவற்றை உள்ளடக்கிய இந்த புத்தகம் ஐன்ஸ்டீனுடைய சார்பியல் கோட்பாடு என்பது வெளிவந்த பொழுது, ஐன்ஸ்டீனின் சார்பியல் கோட்பாடை மறுப்பதற்கு ஐன்ஸ்டீன் வெறுப்புவாதியான ஹிட்லர் ஒரு வேலை செய்கிறார். ஹிட்லர் 1000 விஞ்ஞானிகளை ஒன்று சேர்த்து ஒரு இடத்திற்கு போலி விஞ்ஞானிகளை வரவழைத்து தான் சொல்வது போல ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்று உத்தரவிடுகிறான். அப்படி உத்தரவிடுகின்ற பொழுது 1000 Scientists Against Einstein's Philosophy என்கிற ஒரு புத்தகம் வெளிவருகிறது. 1000 விஞ்ஞானிகள், ஐன்ஸ்டீனுக்கு எதிராக 1000 விஞ்ஞானிகள் என்கிற அந்த புத்தகத்தை படித்துவிட்டு, தலைப்பை மட்டும் படித்துவிட்டு ஐன்ஸ்டீன் சொன்னாராம், என்னுடைய தத்துவம் தவறு என்றால் 1000 பேர் இதற்கு ஒருவர் சொன்னாலே போதாதா என்று சொன்னாராம். ஆனால் அப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கிறது என்பதை அறிந்த அதிபர் ஸ்டாலின் உடனடியாக அதற்கு எதிராக ஒரு புத்தகத்தை கோட்பாட்டளவிலே ஐன்ஸ்டீனை புரிந்து கொள்ளுதல் என்கிற தலைப்பில், அண்டர்ஸ்டாண்டிங் ஐன்ஸ்டீன்ஸ் ஃபிலாசபி என்கிற தலைப்பிலே வெளியிடுவதற்கு ஏற்பாடு செய்கிறார். அந்த புத்தகத்தில் இடம்பெற்ற நூற்றுக்கணக்கான அறிஞர்களை பற்றித்தான் தி எஸ்ஸேஸ் ஆஃப் தி சோவியத் சயின்டிஸ்ட் என்கிற இந்த நூல் பேசுகிறது. இந்த அற்புதமான புத்தகம் அற்புதமான ஒரு தருணத்தில் வெளிவந்து உலகிற்கு ஐன்ஸ்டீனை நிலைநிறுத்தியது. அடுத்து நாம் சோவியத்துகள் வழங்கிய அறிவியல் கண்டுபிடிப்பை பற்றி பார்க்க இருக்கிறோம். இப்போது நாம் AK-47 என்று அறிவித்துக் கொண்டிருக்கும் இராணுவமும் பாதுகாப்புவாதிகளும் பலரும் பயன்படுத்துகின்ற ஒரு துப்பாக்கி, அசால்ட் ரைஃபிள் என்று அழைக்கப்படுகிறது. 1947 இந்த மாடர்ன் ஃபயர் ஆர்ம் மிக்கைல் கலானிகவ் என்கின்ற ஒரு அறிவியல் அறிஞரின் மூலம் உலகிற்கு அறிமுகமான ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த AK-47. சாதாரண துப்பாக்கிகளுக்கும் இதற்கும் நிறைய வேற்றுமை இருக்கிறது. காற்றை விட எடை குறைவானது, ஆனால் பல எத்தனையோ வகையான இரத்த கிளறியை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை மிக்கது என்று AK-47 பற்றி குறிப்பிடுவார்கள். இன்று நாம் அறிமுகம் செய்யும் சோவியத் விஞ்ஞானி விளாடிமிர் ஆண்ட்ரேயேவிச் அர்டம்யாவ் என்று அழைக்கப்படுகின்ற விளாடிமிர் அர்டம்யாவ் சோவியத் ரஷ்யாவினுடைய ராக்கெட் விஞ்ஞானி. அர்டம்யாவ் என்கிற இந்த மாமனிதர் 1885 பிறந்தவர். சோவியத் நாட்டின் தனக்குத்தானே கல்வி அளித்துக் கொள்ளக்கூடிய சுயக்கல்வி மூலம் வளர்ந்து கட்யூஷா என்று அழைக்கப்படுகின்ற ராக்கெட் லான்ச்சரை உலகிற்கு வழங்கியவர். அதுதான் உலகத்தின் முதல் ராக்கெட் லான்ச்சர். இன்றைக்கு ராக்கெட் லான்ச்சர்கள் பலவற்றை நாம் பயன்படுத்துகின்றோம், ஆனால் அன்று அதுதான் முதல் ராக்கெட் லான்ச்சர். இன்னொரு அற்புதத்தையும் நம்முடைய ஆர்டம்யாவ் அவர்கள் உருவாக்கி கொடுத்தார்கள். அதுவும் சோவியத்திடமிருந்து தான் வந்தது. புகை விடாத ராக்கெட். புவியை விட்டு விண்ணை நோக்கி ராக்கெட்டுகள் பறப்பதை பலமுறை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கும் இஸ்ரோவிலிருந்து, ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து பெரிய பெரிய ராக்கெட்டுகள் விண்ணை நோக்கி பறக்கின்றன என்றால் நான் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு போயிருக்கிறேன். அது வெளியிடக்கூடிய அந்த அக்னி பிரவேசம், அந்த பயங்கரமான அந்த நெருப்பை தாங்கிக் கொள்வதற்கு பல மைல் தூரத்திற்கு அங்கே குழிகள் வெட்டப்பட்டுள்ளன. நெருப்பே இல்லாத ஒரு ராக்கெட் மேலே நோக்கி செல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ராக்கெட்டை, ஸ்மோக்லெஸ் ஃபியூவல் ராக்கெட் என்கிற ஒன்றை 1928 உருவாக்கி கொடுத்த பெருமை ஆர்டமியாவை சேரும்.
விளாடிமிர் ஆர்டெமியாவ் கேஸ் டைனமிக் லேப் என்கின்ற ஒன்றில் அவர் தன்னுடைய நாட்களில் வெட்டல்யாரி என்கின்ற ஒரு அறிஞர் இல்லம் கல்வி கற்றவர். முதலில் அவர் இராணுவ பள்ளிகளில் கல்வி கற்று வளர்ந்ததார் எப்போதும் அவர் இராணுவ தளவாடங்கள் பற்றி யோசிக்கிறவராகவே வளர்ந்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட நிலையில் அவர் ரீஆக்டிவ் சயின்டிஃபிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்கிற ஒரு அமைப்பிலே இணைந்து போல்ஷிவிக் யுத்தத்தின் பொழுது கம்யூனிஸ்டாக மாறி தன்னுடைய நாட்டிற்காக போராடி பிறகு தன்னுடைய நாட்டின் ராக்கெட் தளங்களை உருவாக்கும் விஞ்ஞானியாக புகழ்பெற்று விளங்கி இன்றைக்கு வரலாறு படைத்திருக்கிறார். விளாடிமிர் ஆர்டெமியாவ் காலமான பொழுது சோவியத் யூனியன் உலகத்தினுடைய விண்வெளி ஆய்வின் நம்பர் 1 இடத்தை பிடித்திருந்த ஒரு நாடாக உருவாகியிருந்தது. இப்போது நாம் இண்டோ சோவியத் உறவு பற்றிய இன்னொரு அத்தியாயத்தை பார்க்க போகிறோம். இஸ்ரோவும் USSR என்று அழைக்கப்பட்ட நம்முடைய சோவியத்துகளும் இணைந்து ஹைட்ரோ மெட்ராலஜிக்கல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் என்கின்ற ஒரு பொது துறையை தொடங்கினார்கள். M100 ராக்கெட்டுகளை இந்தியாவிற்கு வழங்குவதென்று சோவியத் யூனியன் முடிவு செய்தது. M100 ராக்கெட்டுகள் 78 ராக்கெட்டுகளை அவர்கள் சோவியத்திலிருந்து இந்தியாவுக்கு வழங்கினார்கள். இந்த ராக்கெட்டுகளை தான் நாம் தும்பாவிலிருந்து 78 முறையும் விண்ணிற்கு செலுத்தினோம். 1970-71 ஆண்டுகளில் விண்ணை நோக்கி பறந்த இந்த ராக்கெட்டுகள் தான் நம்முடைய இந்தியாவிற்கு மெட்ரியாலஜிக்கல் டேட்டா என்று நாம் எப்போதும் பெருமையோடு அழைக்கின்ற காற்று மண்டலம், நம்முடைய இந்தியாவினுடைய தட்பவெப்பம் போன்ற அடிப்படைகளை நமக்கு விளக்குவதற்கான பல விஷயங்களை சாதித்து கொடுத்த 78 ராக்கெட்டுகள், இவை அனைத்தையும் எந்த வகையான எதிர்பார்ப்புமின்றி நமக்காக கொடுத்து நம்முடைய இஸ்ரோவை உயர்த்திய பெருமை சோவியத்துகளை சாரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.